இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எஃப்என்ஓக்கு போயிட்டிங்கனாக்கல அதில் போயிட்டு வியூ ஆப்ஷன் செயின் இருக்குது. ஆப்ஷன் செயின் சப்போஸ் 820 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அப்போ 800 வந்து இந்தி மணி, 820 அட் தி மணி, 830 ரூபா அவுட் ஆஃப் த மணி. ஸ்டாக் நல்ல ஹெவி மொமெண்டமாக இருந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டு, டெக்னிக்கல் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது ஏறும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, சப்ஜெக்ட் டு த அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபண்டு. இல்லை சார் இது வீக்காக இருக்குது இறங்கும் அப்படின்னுச்சா நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க. நம்ம வீக்லி எக்ஸ்பைரி எடுத்தோம்னா ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். அது ரொம்ப ஹைடெக்காக டெக்னிக்கல் நாலேஜ் இருந்து குளோபல் சமாச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ரொம்ப நுணுக்கமாக செய்கிறவங்களுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கை கொடுக்கலாம். நமது ரிசல்ட்டுக்கு முதல் நாள் நம்ம ப்ராஃபிட்டோட விற்றுட்டு வெளியில் வரலாம். இந்த மாதிரி வருஷத்தில் 4 ட்ரேடிங் 4 குவார்ட்டரில் பண்ணினாலும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்ட்ராடே மற்றும் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள ஒரு பிகினராக வரேன். எனக்கு நான் கம்மி டைமில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னா எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேடிங் இல்லாட்டினா ஆப்ஷன் ட்ரேடிங். இது ரெண்டு தான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இதில் எது எனக்கு சூட் ஆகும் சார்? ட்ரேடிங் அப்படின்னாலே ரிஸ்க் ரிவார்டு 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எது ஸ்விங்காக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே வேணும். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா பை அட் லோ, செல் அட் ஹை. தேர் இஸ் நோ டைம் லிமிட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். இன்றைக்கி நீங்கள் வாங்கிடுறீங்க, நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எனக்கு 10% வேணும். அப்போ 1000 ரூபா அது ஏறுறவரையும் வெயிட் பண்ணணும். அப்போது ரைட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும். நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற ஃபினான்ஷியலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சவுண்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகிட்டு அதை வாட்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் வர டயத்தில் புக் பண்ணி வெளியில் வரலாம். சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்ஸ் அப்படியே பண்ணிடுறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ்னாலே வாங்கி விற்கிறது தான். இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது கிடையாது. ஸ்விங் மீன்ஸு ஊஞ்சல். இந்த இடத்துல வாங்குறீங்க, இந்த இடத்துல போகுது விற்கிறீங்க, திரும்பி இந்த இடத்துல வருது வாங்குறீங்க, திரும்பி இங்கே போகிறது விற்கிறீங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் irrespective ஆஃப் டைம் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கலாம். பட் உங்களுடைய ப்ரைஸ் லெவல் வந்தால் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க, திரும்பி 98 ரூபாய்க்கு வருது, 110 ரூபாய்க்கு போகிற போது விற்றுருங்க. இதுக்கு தேர் இஸ் நோ டைம் லிமிட். ஸ்விங் ட்ரேடிங் இஸ் பெஸ்ட்டு ஃபார் ஆஃபீஸ் கோயர்ஸ். என்னால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது சார், பட் என்கிட்ட ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது, 20,000 ரூபா பணம் இருக்குது, இல்லை 1 lakh பணம் இருக்குது, வாங்கி செய்கிறதுங்கிறது அட்வைசபிள். ஸ்விங் ட்ரேடிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கணும். இதுக்கு ஸ்டாப் லாஸை நம்ம பைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோ பார்த்து தான் வாங்குகிறோம். கொஞ்சம் இறங்கினாலும் மைல்டாக இறங்கும். இறங்கி ஏறுற வரலையும் நம்ம பேஷன் முக்கியம். இதுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பேஷன் இருந்துட்டு நம்ம ப்ராஃபிட் வரும்போது வெளியில் வர்றது ஸ்விங் ட்ரேடிங். அடுத்த கொஸ்டின் இன்ட்ராடே கேட்டிங்க. இன்ட்ராடே ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்ட்ராடே தான். இன்ட்ராடே அப்படிங்கிற போது ஈக்விட்டி பண்ணாலும் இன்ட்ராடே தான். ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் இன்றைக்கி வாங்கி நாளைக்கோ நாளானிக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ விற்கிறதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடேனா இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே கொடுத்துடணும், அது லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும். இன்ட்ராடேவை பொறுத்த வரலையும் நம்ம ஓவர் நைட் பொசிஷன் ஷுட் பி அவாய்டட். ஏன்னா மறுநாளுக்கு டெக்னிக்கலாவோ அல்லது நியூஸ் பேசிஸ்லையோ நம்மளுடைய ஸ்டாக்ஸினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுலேயே இன்ட்ராடேலேயே ஈக்விட்டி பண்ணுறது விடுறோம், ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷன் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. இண்டெக்ஸ் ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி ஒவ்வொரு தர்ஸ்டேவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லேயும் மிட் கேப் நிஃப்டினா திங்கக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி, ஃபின் நிஃப்டினா டியூஸ்டே தான் எக்ஸ்பைரி, வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி, தர்ஸ்டே நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி, ஃப்ரைடே சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம வீக்லி எக்ஸ்பைரி எடுத்தோம்னா ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். அது ரொம்ப ஹைடெக்காக டெக்னிக்கல் நாலேஜ் இருந்து குளோபல் சமாச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ரொம்ப நுணுக்கமாக செய்கிறவங்களுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸு கொஞ்சம் கை கொடுக்கலாம். ஆனால் 10% சக்ஸஸ் ஆகுமாங்கிறது கொஸ்டின் மார்க். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னாலே ரிஸ்கி தான். டெய்லியே நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னீங்கனாக்கா இன்றைக்கி 100 ரூபா கிடைக்கும், நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும், மறுநாள் 500 ரூபாயாக போய்டும். அது மார்க்கெட் ட்ரெண்டு தெரியணும், டெக்னிக்கல் தெரியணும், ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியணும், மற்ற நியூஸ் பேசிஸ் இத்தனையும் அனலைஸ் பண்ணி ரொம்ப நூதனமாக செஞ்சால் தான் ஆப்ஷன்ஸில் சக்ஸஸ்
பண்ணணும்னு முடியாது. ஓரளவுக்கு நமக்கு நஷ்டத்தை தவிர்த்து டெக்னிக்கலாக பண்ணுறவங்க பண்ணலாம். 10% ஆப்ஷனில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுவும் பர்டிகுலரி இன்ட்ராடே ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப வெல் வர்ஸ்டு கேன் அட்டன். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயம் இதெல்லாம் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா ஈக்விட்டி தான் வாங்க போகிறோம். அதுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரின்லாம் ஒன்றும் நெருக்கடி இல்லை. இன்றைக்கி வாங்குகிறோம், 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 120 ரூபா இன்றைக்கி போகிறதோ அன்றைக்கி விற்கிறோம், மறுபடியும் 100 ரூபா வர அன்றைக்கி மறுபடியும் வாங்குகிறோம். இது ஒரு டைப். ரெண்டாவது ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் 4 ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் அண்டு ஜனவரி 4 குவார்ட்டர் ரிசல்ட்டு, ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட் வருது. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது சில டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா நாம் வந்து ஆஃப்டர் த ரிசல்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சான்சஸில் சப்போர்ட் லெவலில் அந்த ஸ்டாக் கிடைக்கும். அதை வாங்கிட்டு இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ அல்லது அந்த அன்னைக்கு கூட வெயிட் பண்ண வேண்டாம். ரிசல்ட் வந்தாலும் மார்க்கெட் ஏறும், ரிசல்ட்டு நல்ல பாசிட்டிவாக இருந்தாலும் கீழே செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு முதல் நாள் நம்ம ப்ராஃபிட்டோட விற்றுட்டு வெளியில் வரலாம். இந்த மாதிரி வருஷத்தில் 4 ட்ரேடிங் 4 குவார்ட்டரில் பண்ணினாலும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் என்டையர் அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். சரி, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் எல்லாரும் ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நான் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன், அது வந்து டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிடுச்சு, ஆனாலும் அந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் டக்குன்னு வந்து ஒரு பெரிய லாஸ் கொடுக்குது. ஸோ அது வந்து எதனால், என்ன ரீசன்னால அந்த ஸ்டாக் அந்த மாதிரி லாஸ்? சப்ஜெக்ட் டு தி நியூஸ் பேசிஸ் இறங்கலாம். ஒரு சர்டன் ஹை லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுனாலையும் இறங்கலாம். மார்க்கெட்டில் போத் பையிங் அண்டு செல்லிங் உண்டு. இந்த ப்ராஃபிட்டில் வந்தால் ப்ராஃபிட் புக்கிங், கீழே வந்து சப்போர்ட் லெவலில் வாங்கினா தட் இஸ் பையிங். ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெவல் வந்தால் பர்சன்டேஜை பார்த்துட்டு வெளியில் வர்றது நல்லது. நம்ம அதுக்கு சர்டன் பீரியடுக்கு மேலே போயிட்டு இருக்குது, நான் போயிட்டே இருக்குன்னா ப்ராஃபிட்டு கண்ணில் பார்த்தா வெளியில் வர்றது பெஸ்ட்டு. நம்ம கண்ணில் லாபத்தை பார்த்துட்டு விட்டுட்டு அப்புறம் இறங்கிடுதுன்னு சொல்கிறதுல தட் இஸ் நோ யூஸ். சரி, இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இவ்வளோ ரிஸ்க் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருந்தும் ஆனால் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கம்மி டைமில் நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருந்தும் ஏன் நிறைய பேர் அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க? எதுக்காக, என்ன ரீசன் இதுக்காக? ஆப்ஷன் ட்ரேடிங்கு ரிஸ்க்கு பட் லெஸ்ஸர் வேல்யூ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் பேங்க்கு 830 ரூபாயில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அது 10 வாங்கணுன்னா 8300 வேணும் உங்களுக்கு. அதே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு லாட் சைஸு 1500. அப்போது அந்த லாட் சைஸ் பார்க்குற போது மீகிற அமௌண்ட்டு கிடைக்கும். அது வாங்குற போது ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்து வாங்கணும். ரெண்டாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்குற போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூம் இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஜென்ரலாக ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே இதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டாலே ரொம்ப ரிஸ்கி தான். சார், இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்ஷன் செயின்னு இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் F&Oக்கு போயிட்டிங்கனாக்கல அதில் போயிட்டு வியூ ஆப்ஷன் செயின்னு இருக்குது. ஆப்ஷன் செயின் சப்போஸ் 820 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அப்போ 800 ரூபா வந்து இன் தி மணி, 820 ரூபா அட் தி மணி, 830 ரூபா அவுட் ஆஃப் த மணி. ஆனால் இது கம்மியாக கிடைக்கும் அவுட் ஆஃப் த மணி. அட் த மணி ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மணி அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். சப்ஜெக்ட் டு த மூமெண்ட் ஆஃப் தட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கேன் பி சேஞ்சுடு. அப்போது ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பலன் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டு எரோட் அவர் கேபிட்டல். அதனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும், ட்ரெண்டு பார்க்கணும், இப்போ இன்றைக்கி என்ன தேதியில் இருக்கும்னு பார்க்கணும். லாஸ்ட்டு தஸ்டே ஆஃப் த மந்த்து 0 ஆகிடும். அப்போது ப்ரீமியம் அப்படியே மந்த் அப்படியே டைல்யூட் ஆகிட்டே வரும் அந்த ஆப்ஷன்ஸினுடைய வேல்யூ. அதனால தான் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் பண்ணக்கூடிய டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே போகணும். ஆப்ஷன்ஸை வந்து ஓவர் நைட் பொசிஷன் வச்சுக்கக்கூடாது. எப்போ வச்சுக்கணும் அப்படின்னா ஹெட்ஜிங்காக வேணால் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் F&O ஃபியூச்சர் வாங்கிட்டேன் சார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் ஆப்போசிட்டாக நடந்தால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ அதை நீங்கள் ஓவர் நைட் பொசிஷன் வச்சுக்கலாம். ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். வெறும் ஆப்ஷன்ஸை ஓவர் நைட் பொசிஷன்ஸு வச்சுக்கிறது சேஃப்டி கிடையாது. அதுக்கு பேர் என்ன ஆகணும், தட் இஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி என்ன ஆகும்,
இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்விங் மாதிரி ஆகிடும் அது. அப்போ உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்கே மாறிடுது பார்த்தீங்களா. இன்ட்ராடே தான் நீங்கள் முடிவு பண்ணது. இப்போ இன்ட்ராடேக்கு என்னோட அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணி இன்ட்ராடேனா லாபமும் நஷ்டம் நீங்கள் வேலையை முடிச்சிடணும் அதில். சார் இப்போ வந்து நான் ஒரு பிகினராக இருக்கேன், நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணால் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது? நீங்கள் ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் எப்&ஓக்கு போங்க. ஃபியூச்சரில் அதனுடைய ஸ்டாக்குனுடைய மூவ்மெண்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸ்டாக் நல்ல ஹெவி மூவ்மெண்ட்டு மொமெண்டமாக இருந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டு, டெக்னிக்கல் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி இது ஏறும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, சப்ஜெக்ட் டு த அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபண்டு. இல்லை சார் இது வீக்காக இருக்குது இறங்கும் அப்படின்னுச்சா நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க. பட் அதெல்லாம் சக்ஸஸ் எந்த அளவுக்கு ஆகுங்கிறது சொல்ல முடியாது. பை சான்ஸ் எந்த டயத்தில் வேணாலும் ட்ரெண்டு மாறலாம். ரெண்டாவது சில டயத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கும், பட் ஆப்ஷன்ஸ் அந்தளவுக்கு ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாகவும் குவாலிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். சார் இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறேன்னா லாங் டேர்முக்குனா ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே ஷார்ட் டேர்முக்குனா டெக்னிக்கல் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன்னா ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தா போதுமா இல்லை டெக்னிக்கலும் சேர்ந்து பார்க்கணுமா? ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாலே சார் ரெண்டையும் தான் பார்க்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்குது, மற்ற ப்ளஸ் மைனஸ் ப்ரோஸ் கான்ஸ்லாம் இருக்குது. டெக்னிக்கலாகவும் அதனுடைய மூமெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணணும். சப்போர்ட் என்ன, எப்போ டிமாண்டு எப்போ சப்ளை. சப்ளை மீன்ஸு டவுன் ட்ரெண்டு, டிமாண்ட் மீன்ஸ் அப் ட்ரெண்டு. டிமாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணணும். தட் இஸ் டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னால நமக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ வந்து பை எட்டு லோ கிட்டத்தட்ட இருந்து பண்ணி இப்போ சாதாரணமாக ஒரு கேண்டில்ஸை கீழே வந்துட்டு போய் பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா அந்த இடத்துல வாங்கிக்கலாம். அப்போது வந்து நம்ம பைவட் ஸ்டாண்டர்ட் போட்டு பைவட்டு சப்போர்ட் 1 S1 S2 S3 மேலே R1 R2 R3 நியர்பை பைவட் இருக்கிறத வாங்கிட்டா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கூடவே RSIயை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அந்த லோ லெவலில் பவுன்ஸ் ஆகிறது இண்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி டயத்தில் வாங்கிக்கலாம். இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.